ஐகே இன்ஜினியரிங் அகாடமி இன்னைக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு இடிசி சிலபஸ்ல நம்ம இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இஃப் அ டிரான்சிஸ்டர் இஸ் டு ஒர்க் அஸ் அன் ஆம்பிளிஃபையர், ஒரு டிரான்சிஸ்டர் நம்ம ஆம்பிளிஃபையரா யூஸ் பண்ணோம் அப்படின்னா the emitter based junction must be, emitter based junction எப்படி இருக்கணும் நமக்கு தெரியும். டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையரா யூஸ் பண்ணா எமிட்டர் பேஸ் எப்படி இருக்கணும்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம். இட் ஷுட் பி ஃபார்வர்ட் பயாஸா இருந்தா மட்டும்தான் நம்ம என்னவா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆம்பிளிஃபையரா யூஸ் பண்ணலாம். So second question, the part of a transistor which is heavily doped, டிரான்சிஸ்டர்ல எது வந்து ரொம்ப ஹெவியா டோப் ஆயிருக்கு ஏன் அப்படின்னா டு ப்ரொடியூஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் மெஜாரிட்டி கேரியர்ஸ். ஸோ டிரான்சிஸ்டர்ல எது வந்து ஹெவியா டோப் ஆயிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்து டிரான்சிஸ்டர்ல ஹெவியா டோப் ஆயிருந்தது, எமிட்டர் தான் ஹெவியா டோப் ஆயிருந்தது. ஓகேவா? ஸோ அப்ப நீங்க கேட்கலாம் பேஸ் மேம், பேஸ் வந்து எப்படி இருந்துச்சு நமக்கு, அது வந்து லைட்டா இருந்தது. கலெக்டர் எப்படி இருந்தது, மாடரேட்டா டோப் ஆயிருந்தது. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தோம்னா ஹெவியா டோப் ஆனது என்ன அப்படின்னா எமிட்டர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், when forward bias voltage is applied to a PN junction diode, the width of the depletion layer, நம்ம ஒரு PN junction டயோடுக்கு ஃபார்வர்ட் பயாஸ் வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா டெப்ளீஷன் லேயரோட விட்த் எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. டெப்ளீஷன் லேயர்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? சோ அது என்ன ஆகும், ஜங்ஷன் கிட்ட இருக்கிறது தான் டெப்ளீஷன் லேயர். நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் கொடுக்கும்போது பீக்கு பிளஸ் எண்ணுக்கு மைனஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும், டெப்ளீஷன் லேயரோட விட்டு ரெண்டும் ப்ரெஷர் பண்றதுனால விட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், டிக்ரீஸ்னு பார்த்திருக்கோம். சோ விட்டு வந்து எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும், டிக்ரீஸ். அதான் ஆன்சர். அப்ப நீங்க யோசிக்கலாம் ரிவர்ஸ் பயாஸ்ல எப்படி இருக்கும், டெப்ளீஷன் லேயரோட விட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமா இருக்கும். ஏன் அதிகமா இருக்கும், அங்க எந்த பிரஷரும் இருக்காது. சோ அதனால டெப்ளீஷன் லேயரோட விட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், if a transistor is to work as an amplifier, the collector base, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, எமிட்டர் பேஸ் வந்து எப்படி இருக்கணும்னா ஃபார்வர்ட் பயாஸ். அப்ப கலெக்டர் பேஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸ்டா இருக்கணும். ஒண்ணு தெரிஞ்சாலும் நமக்கு எப்படி அது கரெக்டா தெரியணும் இல்லையா, அதனாலதான் வந்து சோ எமிட்டர் பேஸ்ன்றது ஃபார்வர்ட்ல இருக்கணும், கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் எப்படி இருக்கும்னா ரிவர்ஸ் பயாஸ்டா இருக்கணும். அப்பதான் டிரான்சிஸ்டர் என்னவா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஆம்பிளிஃபையரா யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சோலார் செல் கன்சிஸ்ட் ஆஃப், சோலார் செல் என்ன வந்து வச்சு, அது வந்து சோலார் செல்ன்றது எதை வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஆல்கலி மெட்டலா இல்ல பியூர் செமிகண்டக்டரா எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டரா பிஎன் ஜங்ஷனான்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் சோலார் செல்லுனாலே அது என்னது அப்படின்னா ஒரு பிஎன் ஜங்ஷன் தான். ஓகேவா? ஸோ அதுல வந்து பியும் என்னும் சேர்ந்திருக்கும். நார்மலா என்ன பண்ணுவோம் நம்ம சோலார் செல்லுன்னும் போது, சோ நம்ம சோலார் எனர்ஜி என்ன எனர்ஜியா மாத்துவோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துவோம். சோ சோலார் செல் வந்து என்ன அப்படின்னா அதுவும் ஒரு பிஎன் ஜங்ஷன். அதான் வந்து ஆன்சர். சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், how many junctions do a diode consist? ஒரு டயோட்ல எத்தனை ஜங்ஷன் இருக்கும் நமக்கு தெரியும். பிஎன் டயோடுன்னும் போது அதுல எத்தனை ஜங்ஷன் இருக்கும், ஒரு ஜங்ஷன் இருக்கும். அப்ப எத்தனை ஜங்ஷன் ஒரு டயோட்ல இருக்குன்னா என்ன ஆன்சர் நமக்கு 1, ஆப்ஷன் பி. அப்ப நம்ம யோசிக்கலாம், சரி மேம் டயோட்ல ஒரு ஜங்ஷன் இருக்கு, அதே பிஜேடில எத்தனை ஜங்ஷன் இருக்குன்னா பிஜேடி ஞாபகம் இருக்கா, நம்ம அப்படியே இமேஜினேஷன்ல கொண்டு வரலாமா. சோ எமிட்டர் பேஸ் கலெக்டர்னும் போது அதுல எத்தனை ஜங்ஷன் இருக்கு, J1 J2. அப்ப பிஜேடில எத்தனை ஜங்ஷன் இருக்குன்னா 2 ஜங்ஷன் இருக்கும். டயோட்ல எத்தனை ஜங்ஷன் இருக்குன்னா 1 ஜங்ஷன் இருக்கும். ஒண்ணு படிக்கும் போதே அதுக்கு ரெலவெண்டா இன்னொன்னையும் கனெக்ட் பண்ணி படிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரிமெம்பர் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னா ஈஸியா இருக்கும். சோ டயோட்ல எத்தனை ஜங்ஷன் இருக்கு, 1 ஜங்ஷன் இருக்கு. பிஜேடில எத்தனை ஜங்ஷன் இருக்கு, 2 ஜங்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின், if the positive terminal of the battery is connected to the anode, இது நமக்கு தெரியும். ஓகேவா? சோ நமக்கு ஆனோடுக்கு பாசிட்டிவ் கொடுத்து அதே கேத்தோடுக்கு நெகட்டிவ் கொடுத்தோம்னா அது என்ன பயாஸ்மா, ஃபார்வர்ட் பயாஸ்ட். சோ ஆன்சர் இஸ் ஏ. 8th கொஸ்டின், during reverse bias a small current, reverse bias அப்ப நமக்கு என்ன ஆகும், பிஎன் ஜங்ஷன் டயோட்ல கரண்டே ஃப்ளோவே இருக்காது. ஓகேவா? ஏன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், அப்படியே வந்து ஆப்போசிட்டா கனெக்ட் பண்ணிருப்போம். அப்ப வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா, ஓகேவா, சோ மைக்ரோ விட கம்மியா இருக்க கரண்ட் ஃப்ளோ ஆகும். அந்த கரண்ட் என்னன்னு கேக்குறாங்க. சோ ரிவர்ஸ் பயாஸ்ல ரொம்ப ஸ்மால் கரண்ட் இருக்கும். அந்த கரண்ட்டுக்கு என்ன நேம்னு கேக்குறாங்க. அந்த கரண்ட் என்ன கரண்ட் நமக்கு, ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட். மேம் இதை ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் மட்டும் தான் சொல்லலாமான்னு கேட்டா வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா லீக்கேஜ் கரண்ட்னு சொல்லலாம். சோ நமக்கு கொஸ்டின்ல ரிவர்ஸ் பயாஸ் அப்ப ஒரு பிஎன் டயோட்ல என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு கேட்டா அதுக்கு என்ன நேம், ஒன்னு ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா லீக்கேஜ் கரண்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின், the knee voltage or cut-in voltage of a silicon diode,
அதாவது கட் இன் வோல்டேஜ் அப்பதான் என்ன ஆகும், நமக்கு ஜங்ஷன் பிரேக் ஆயிட்டு கரண்ட் ஃப்ளோ அதிகமாகும் பாத்தீங்களா, அதுதான் அந்த வோல்டேஜ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கட் இன் வோல்டேஜ்னு சொல்லுவோம். அந்த கட் இன் வோல்டேஜ்க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா நீ வோல்டேஜ். ஓகேவா? சோ क्वेश्चनல நமக்கு எப்படி வேணா கேட்கலாம், கட் இன் வோல்டேஜ்னு கேட்கலாம், இல்லனா நீ வோல்டேஜ்னு கேட்கலாம். சிலிகானோட கட் இன் வோல்டேஜ் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ சிலிகானோட கட் இன் வோல்டேஜ் எவ்வளவுமா, 0.7 வோல்ட். அப்ப நீங்க யோசிக்கலாம், இது எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது, நமக்கு மோஸ்டா செமிகண்டக்டர்ஸ்னாலே என்னமா சிலிகானும் ஜெர்மானியம் தான் செமிகண்டக்டர்ஸ். சோ இதோட கட் இன் வோல்டேஜ் நமக்கு எப்ப பார்த்தாலும் ரிப்பீட்டடா கேட்க சான்ஸ் இருக்கு. சிலிகான்ற வேர்டு சின்னதா இருக்காமா, சோ அதோட கட் இன் வோல்டேஜ் நல்லா ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க, 0.7. அதே ஜெர்மானியம் வந்து எவ்வளவு கட் இன் வோல்டேஜ் அப்படின்னா 0.3 வோல்ட். ஜெர்மானியம்ன்றது அதுக்கு எவ்வளவு கட் இன் வோல்டேஜ்னா 0.3 வோல்ட். Next 10th question, which of the following is not a typical application of a diode? ஒரு diode நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோமா, சோ டயோட் பிஎன் டயோடுன்றது நம்ம ஸ்விட்சா யூஸ் பண்றோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம டயோட வச்சுதான் என்ன பண்றோம், ஏசியா ரெக்டிஃபையர்ஸ்ல ஃபுல்லா நம்ம டயோட் தான் யூஸ் பண்றோம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரெக்டிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ ஹாஃப் வே ரெக்டிஃபை, ஃபுல் வே, பிரிட்ஜ், அது எல்லாத்துலயுமே என்னமா யூஸ் பண்றோம், டயோட் தான் யூஸ் பண்றோமா, ஞாபகம் இருக்கா? ரெக்டிஃபையர் என்னமா பண்ணும், ஏசி என்னவா மாத்தும், டிசியா மாத்தும். ஓகேவா? சோ டயோட வச்சுதான் நம்ம ரெக்டிஃபிகேஷன் பண்றோம். அப்ப நம்ம வந்து இது கிடையாது. ஓகேவா? அப்ப அடுத்தது வேற என்ன மேம் ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னா ஆம்பிளிஃபிகேஷன் கேக்குறாங்க. ஆம்பிளிஃபிகேஷன்னா என்னமா, கொடுக்குற சிக்னலை அதிகமாக்கி கொடுக்கறது. ஓகேவா? ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கறது. அதுவா? அடுத்த ஸ்விட்சா, டயோட்னாலே என்ன கண்டிஷனுக்கு யூஸ் பண்றோம், ஒன்னு ஆன் இல்ல ஆஃப். சோ ஸ்விட்சும் அதோட அப்ளிகேஷன் தான். அடுத்த வோல்டேஜ் ரெகுலேஷனுக்கு யூஸ் பண்றோமான்னு கேக்குறாங்க. ஜெனர் டயோட் நம்ம எதுக்குமா யூஸ் பண்ணுவோம், வோல்டேஜ் ரெகுலேட்டரா தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப இதுக்கு ஆன்சர் என்னமா, எது வந்து டயோடோட அப்ளிகேஷன் கிடையாதுன்னு கேட்டா என்னமா, ஆம்பிளிஃபிகேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், in a forward biased PN junction diode the current flow is mainly due to, அதாவது ஒரு PN junction diode ஃபார்வர்ட் பயாஸ்ல கனெக்ட் பண்ணா அதுல இருக்கிற கரண்ட் எதனால இருக்கும், அந்த கரண்ட்டுக்கு நேம் என்னன்னு கேக்குறாங்க. சோ ஃபார்வர்ட் பயாஸ்ல வந்து நம்ம PN ஜங்ஷன்ல இருக்கிற கரண்ட் வந்து போத். ஓகேவா? ட்ரிஃப்ட் கரண்ட்னாலயும் இருக்கும், இன்னொன்னு என்னமா நமக்கு டிஃப்யூஷன் கரண்ட்னாலயும் இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா சி, போத் ட்ரிஃப்ட் அண்ட் டிஃப்யூஷன் கரண்ட். அப்ப நீங்க யோசிக்கலாம், இது என்ன மேம் ட்ரிஃப்ட் கரண்ட் டிஃப்யூஷன் கரண்ட்னு. ட்ரிஃப்ட் கரண்ட்னா நம்ம சார்ஜ் கேரியர்ஸ் இருக்குல்லமா, எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ், அதோட மூவ்மெண்ட்னால வர கரண்ட் தான் வந்து ட்ரிஃப்ட் கரண்ட். ஓகேவா? அதாவது எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் மூவ் ஆகும்போது வர கரண்ட், சார்ஜ் கேரியர்ஸ் மூவ் ஆகும்போது வர கரண்ட் தான் வந்து என்ன அப்படின்னா ட்ரிஃப்ட் கரண்ட். அதே டிஃப்யூஷன் கரண்ட்னா ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோயர் கான்சென்ட்ரேஷனுக்கு அந்த கிரேடியன்ட்ல வந்து ஃப்ளோ ஆகுறது தான் என்ன கரண்ட் அப்படின்னா டிஃப்யூஷன் கரண்ட். அதான் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அதிகமா அடர்த்தியா இருக்கிற பிளேஸ்ல இருந்து கம்மியா அடர்த்தியான பிளேஸுக்கு அதுல இருந்து ஸ்லோப் மாதிரி வர கரண்ட் தான் என்ன அப்படின்னா டிஃப்யூஷன். மூவ் ஆகுற கரண்ட், சார்ஜ் கேரியர்ஸ் மூவ் ஆகுதுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்கும்போது அந்த கரண்ட் தான் வந்து என்ன அப்படின்னா ட்ரிஃப்ட் கரண்ட். சோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா போத் ட்ரிஃப்ட் அண்ட் டிஃப்யூஷன் கரண்ட். சோ சி. Next question, when a PN junction is heavily doped, ஒரு PN ஜங்ஷனை நம்ம ஹெவியா டோப் பண்ணா என்ன பண்ணும் கேக்குறாங்க. ஓகேவா? சோ ஒரு PN ஜங்ஷனை ஹெவியா டோப் பண்ணா என்னமா பண்ணும், டோப்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எக்ஸ்ட்ராவா இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்றது பேர் தான் என்ன அப்படின்னா டோப்பிங். ஓகேவா? ஏன் மேம் டோப் பண்றோம், சோ இம்பியூரிட்டிஸ் நிறைய சேர்த்தாதான் நல்லா கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். கரண்ட் நல்லா கண்டக்ட் பண்ணாதான் என்ன ஆகும், நமக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? சோ கரண்ட் ஃப்ளோ அதிகமாகுது. அப்ப ஒரு PN ஜங்ஷன் டயர்ல நிறைய இம்பியூரிட்டிஸ் சேர்க்கும் போது நமக்கு அந்த பிரேக் டவுன் வோல்டேஜ் என்னமா, சீக்கிரமே ஜங்ஷன் என்ன ஆயிடும் அப்படின்னா பிரேக் டவுன் ஆயிடும். அப்ப பிரேக் டவுன் வோல்டேஜ் டிக்ரீசஸ் தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. ஒரு PN ஜங்ஷன் டயோட ஹெவியா டோப் பண்ணா அதோட பிரேக் டவுன் வோல்டேஜ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆயிடும். ஏன் டிக்ரீஸ் ஆகும்ன்றது புரியுதா? அதாவது பிரேக் டவுன் வோல்டேஜ்னா ஜங்ஷன் கிட்ட இருக்க வோல்டேஜ் தான், நம்ம ஜங்ஷன் எப்ப பிரேக் ஆகுதோ அந்த வோல்டேஜ் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பிரேக் டவுன் வோல்டேஜ்னு சொல்றோம். நம்ம வந்து இன்னும் நிறைய வந்து இம்பியூரிட்டிஸ் சேர்த்தோம் அப்படின்னா அதோட கண்டக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். கண்டக்ஷன் அதிகமா இருக்கும்போது நமக்கு கொடுக்குற வோல்டேஜ் கம்மியான வோல்டேஜ்ல என்ன ஆயிடும், ஒரு குறைந்தபட்ச வோல்டேஜ்ல ஜங்ஷன் என்ன ஆயிடும் அப்படின்னா பிரேக் டவுன் ஆக சான்ஸ் இருக்கு. சோ பிரேக் டவுன் வோல்டேஜ் டிக்ரீசஸ். ஆப்ஷன் பி. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் அ ரெக்டிஃபையர்? ரெக்டிஃபையரோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேக்குறாங்க. நமக்கு தெரியும் ரெக்டிஃபையர் என்னமா பண்ணும், ஏசியா என்ன பண்ணும், டிசியா மாத்தும். சோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ. அப்ப நீங்க யோசிக்கலாம், மத்தது என்ன மேம்னு, டிசியா ஏசியா மாத்துறது என்னமா சொல்லுவோம் நம்ம, இன்வெர்டர்.
ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் 14th which type of rectifier uses two diodes? ஏமா எந்த ரெக்டிஃபையர்ல ரெண்டு டயோட் யூஸ் பண்றோம்? half wave rectifier எத்தனை டயோட் யூஸ் பண்ணிருப்போம்? 1. ஓகேவா? சோ bridge ஃபார்ம்ல இருக்கும். அதுல எத்தனை யூஸ் பண்ணிருப்போம் அப்படினா 4 டயோட்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். full wave center tappedல மட்டும் தான் நம்ம எத்தனை டயோட் யூஸ் பண்ணிருப்போம் அப்படினா 2 டயோட்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். அப்ப ஆன்சர் என்ன அப்படினா ஆப்ஷன் B full wave center tapped rectifier. Next question, in a half wave rectifier the output is present during. ஏமா half wave rectifier output எப்ப மட்டும் தான் நமக்கு கிடைக்கும்? only positive half cycle மட்டும் தான் கிடைக்கும். நெகட்டிவ் half cycle என்ன ஆகாது அப்படினா கிடைக்காது. அதனால தான் half wave rectifier என்ன பண்ணும்? அது ரெக்டிஃபை பண்றது நமக்கு என்ன ஆகும்? only during positive half cycle மட்டும் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? நெகட்டிவ்ல என்னதான் இருக்கும் அப்படினா ஜீரோவா இருக்கும். சோ half wave rectifier அவுட்புட் எப்ப கிடைக்கும்னா only during positive half cycle. ஆன்சர் என்ன அப்படினா A. அப்ப நீ கேட்கலாம் போத் ஹாஃப் சைக்கிள் ரெண்டுத்துலயும் எப்ப கிடைக்கும் அவுட்புட்? நம்ம ஃபுல் வேவ் பிரிட்ஜ் போனோம்னா என்னமா கிடைக்கும்? போத்லயுமே வந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஆனா அப்படி கிடையாது. ஹாஃப் வேல ஒன்லி டூரிங் எப்ப கிடைக்கும்? பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல மட்டும் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், which component is used to smooth the output of a rectifier? ரெக்டிஃபையர் இருக்கும். ரெக்டிஃபையர் எது என்னவா கன்வெர்ட் பண்ணுதுன்னு இப்பதான் பார்த்தோம். ஏசியா டிசியா கன்வெர்ட் பண்ணுது. என்னதான் ஏசி டிசியா மாறினாலும் அது வந்து என்ன டிசியா இருக்காது அப்படின்னா பியூர் டிசியா இருக்காது. சோ அந்த டிசி என்ன சொல்லுவோம் அப்படின்னா பல்சேட்டிங் டிசின்னு சொல்லுவோம். ஏன் பல்சேட்டிங் டிசினா அது கொஞ்சமாவது என்ன இருக்கும் அதுல அப்படின்னா கொஞ்சோண்டாவது ஏசி இருக்கும். ஓகேவா? நமக்கு பியூர் டிசியா கிடைக்காது. அப்ப அந்த பல்சேட்டிங் டிசியா பியூர் டிசியா மாத்தணும்னா நம்ம யார்கிட்ட போவோம் அப்படின்னா ஃபில்டர் கிட்ட போவோம். ஃபில்டர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பல்சேட்டிங் டிசியா பியூர் டிசியா மாத்தி கொடுக்கும். அப்ப எது வந்து அவுட்புட் ஆஃப் ரெக்டிஃபையரை ஸ்மூத் பண்ணி கொடுக்கும்? அதாவது எது வந்து பியூர் டிசியா மாத்தி கொடுக்கும் அப்படின்னா ஃபில்டர் சர்க்யூட்ல நம்ம என்னமா யூஸ் பண்ணுவோம்? இதுல இந்த 4 ஆப்ஷன்ல நம்ம ஃபில்டர்ல என்ன யூஸ் பண்ணுவோம்? நமக்கு தெரியணும். ஃபில்டர்னாலே நமக்கு மைண்ட்க்கு என்ன வரணும்? என்னென்ன ஃபில்டர்ஸ்லாம் இருக்கு? கெப்பாசிட்டர் ஃபில்டர் இருக்கு. ஓகேவா? சோ அடுத்து நம்ம என்னென்ன ஃபில்டர்ஸ் பார்த்திருக்கோம்? நார்மலாவே பை ஃபில்டர்ஸ் பார்த்திருக்கோமா? பை ஃபில்டர் இருக்கு, கெப்பாசிட்டர் இருக்கு, இண்டக்டர் இருக்கு, எல்சி இருக்கு. ஓகேவா? சோ இந்த மாதிரி நமக்கு ஃபில்டர்ஸ் இருக்கு. சோ எந்த காம்பனன்ட் யூஸ் பண்ணி அவுட்புட் ஆஃப் ரெக்டிஃபையரை வந்து ஸ்மூத்தன் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு என்னது? நமக்கு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட்டை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் வந்து ஸ்மூத் பண்ணலாம். அடுத்து, in a bridge rectifier circuit how many diodes conduct at a time during each half cycle? bridge rectifierல ஒவ்வொரு ஹாஃப் சைக்கிள்லயும் எத்தனை டயோட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணும்னு கேக்குறாங்க. சோ bridge rectifierல ரெண்டு ஹாஃப் சைக்கிள் இருக்குமா? அதாவது நமக்கு அவுட்புட் ரெண்டு சைக்கிள்லயுமே கிடைக்கும். பாசிட்டிவ்லயும் கிடைக்கும், நெகட்டிவ்லயும் கிடைக்கும். அப்ப பாசிட்டிவ்ல நமக்கு அவுட்புட் கிடைக்கணும் அப்படின்னா எத்தனை டயோட்ஸ் அங்க ஆன் ஆயிருக்கும் அப்படின்னா 2 டயோட்ஸ் ஆன் ஆயிருக்கும். நெகட்டிவ்ல கிடைக்கணும்னா அப்ப என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இன்னொரு 2 டயோட்ஸ் ஆன் ஆயிருக்கும். ஞாபகம் இருக்கா? D1 D2 D3 D4னு போடுவோம். சோ D1 D3 ஆன்ல இருக்கும்போது D2 D4 என்னவா இருக்கும் அப்படின்னா ஆஃபா இருக்கும். அடுத்து அப்படியே என்னவா இருக்கும்? ரெப்ளிகாவா இருக்கும். அப்ப bridge rectifierல எத்தனை டயோட்ஸ் வந்து அட் அ டைம்ல வந்து கண்டக்ட் பண்ணும் அப்படின்னா 2 டயோட்ஸ் வந்து ஒரு ஹாஃப் சைக்கிள்ல கண்டக்ட் பண்ணும். Which rectifier has the highest efficiency? எந்த ரெக்டிஃபையருக்கு எஃபிஷியன்சி அதிகமா இருக்குன்னு கேக்குறாங்க. நமக்கு தெரியும் half wave ரெக்டிஃபையருக்கு எவ்வளவு எஃபிஷியன்சி? 40.6. ஓகேவா? அதே வந்து full wave center tapக்கு எவ்வளவு அப்படின்னா 81.2. ஓகேவா? அதே full wave bridgeக்கு எவ்வளவு அப்படின்னா 81.2. அப்ப இதுல வந்து எதுக்கு வந்து ஹையஸ்ட் எஃபிஷியன்சி இருக்குன்னு கேட்டா போத் வருமா? அதாவது ஃபுல் வே சென்டர் டாப்பும் வரும், அதே சமயம் நமக்கு என்ன வரும்? ஃபுல் வே பிரிட்ஜும் வரும். ஓகேவா? ரெண்டுக்குமே எஃபிஷியன்சி எவ்வளவு அப்படின்னா 81.2. ஞாபகம் வச்சுக்கோ. ஹாஃப் வே ரெக்டிஃபையரோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 40.6. ஃபுல் வே பிரிட்ஜுக்கு எவ்வளவு எஃபிஷியன்சி அப்படின்னா 81.2. அதே இது பிரிட்ஜா இருந்தாலும் சரி, இதே வந்து ஃபுல் வே சென்டர் டாப் ரெக்டிஃபையரா இருந்தாலுமே என்ன அப்படின்னா 81.2% தான் அதோட எஃபிஷியன்சி. அடுத்தது அப்படின்னா வாட் இஸ் த பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் டயோட் இன் ரெக்டிஃபையர்? என்ன வந்து பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ்னு கேக்குறாங்க.